இப்போ வந்து 23 பாடி அங்கே கிடக்குது. அதில் வந்து இந்த பக்கம் அமுச்சு விட்டது 4, மிச்சம் இருக்கிறது வந்து 17, 23 19 அங்கே நிப்பாட்டி தான் வந்தோம். நான் ஏறத்துக்கு ஒரு 25க்கு மேலே நம்ம பாடி அங்கேருந்து ராப்பில் மாட்டி விட்டோம். அப்புறம் மற்றவங்களும் எல்லாம் இருந்தால் கூட நம்ம இனியும் வர்றதுக்கு இருக்குது. இந்த ரூமில் வச்சுருக்காங்க, ஒரு 17 பாடி ரூமில் வச்சுருக்குது. இந்த ரோப்பு பக்கம் வந்திருக்குது. நேற்று 2 இந்த பக்கம் சொல்லி 3 2 5 வந்திருக்குது. மிச்சம் இருக்கிறதெல்லாம் அங்கே ரூமில் வச்சுருக்குது. வர்றதுக்குனையும் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறது நாளை வந்து தொலைவானுங்க. இப்போ நிலவத்துக்கு ரூமில் அங்கே ரூமில் வச்சுருக்கானுங்க. எங்கள் ரூமில்னு சொன்னால் இந்த நடந்த இடத்துல வந்து ஒரு வீட்டில் வந்து ரூமில் வச்சுருக்கானுங்க. இதான் கண்டினியூ தான். ஆனால் கண்டினியூ இது இன்னைக்கு நைட்டு நடக்காது. இப்போ வந்து பாடி தொலாவி கிடச்ச பாடி வந்து ரூமில் வச்சுருக்கானுங்க. அது இந்த பக்கம் அமுச்சு விட்டோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் கேள்விப்பட்டோம். இப்போ நாளைக்கு தான் மறுபடியும் மண்ணுக்குள்ளே வீட்டில் உடஞ்சி கிடக்குதில்ல, அத்தனை வீடும் அந்த அளவுக்கு தான் அவங்க தொலாவி கிடச்சது தான் இந்த 22 കടസി இந்த டைம் ലാസ്റ്റ്. കഷ്ടം എന്ന് പറയുന്നത് നിലവിലുള്ള പാലം അവിടെ പോയി കഴിഞ്ഞിരിക്കുന്നത്. അപ്പോൾ പാലമില്ലാത്തതുകൊണ്ട് പുതിയ പാലം കെട്ടിയിട്ട് ആളുകൾ ഏതാണ്ട് ഉച്ചവരെ അവിടെ പിന്നെ റെസ്ക്യൂ ആളുകൾ അപ്പുറം എത്തിപ്പെടാനുള്ള ബുദ്ധിമുട്ടായിരുന്നു. ഉച്ചയ്ക്ക് ശേഷമാണ് റെസ്ക്യൂ സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. അതുവരെ പിന്നെ അപ്പുറത്ത് കുടുങ്ങിക്കിടക്കുന്ന വണ്ടികളിലാണ് അവിടെയുള്ള ആളുകൾ പിന്നെ ബോഡി എടുത്ത് വരുന്നത്. അവിടെ റിസോർട്ടിൽ കുറേ ആളുകൾ കുടുങ്ങിക്കിടങ്ങിയിരുന്നു. അതുപോലെ തന്നെ അപ്പുറം കുടുങ്ങിക്കിടന്ന ആളുകളെ ഇപ്പോൾ ഏതാണ്ട് ഒരു സന്ധ്യക്കാണ് എല്ലാവരും ഏതാണ്ട് രക്ഷപ്പെടുത്തിയത്. ഇനിയും അവിടെ ബോഡിയും അതുപോലെ തന്നെ പേഷ്യൻസും അതുപോലെ പ്രായം അവരാണ് പിന്നെ റോപ്പ് വഴിയാണ് അവരെ റെസ്ക്യൂ ചെയ്യുന്നത്. പിന്നെ ഉള്ളത് പിന്നെ കുറേ ബോഡി അവിടെ കിടക്കുന്നുണ്ട്. എടുത്തു വെച്ച ബോഡി ഇപ്പുറത്തേക്ക് എത്തിക്കാനുള്ള ശ്രമമാണ്. ഇപ്പോൾ നൈറ്റ് നമ്മൾ ഏതാണ്ട് ടയർഡായപ്പോൾ നമ്മൾ തിരിച്ചതാണ്. ഇനിയിപ്പോൾ ഒന്ന് റെസ്റ്റ് എടുത്തിട്ട് രാവിലെ ബാക്കി സർവീസ് ചെയ്യും. ഏതാണ്ട് ഒരുപാട് സന്നദ്ധ സംഘടനകൾ, ഒരുപാട് ടീംസ്, അതുപോലെ തന്നെ NDRF, പിന്നെ അതുപോലെ തന്നെ പോലീസ്, മിലിറ്ററി എല്ലാവരും വന്നിട്ട് നന്നായി സപ്പോർട്ട് ചെയ്യുന്നുണ്ട്. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.